குட்டன் மார்கென் டா. எதுக்கு இந்த ஜெர்மன்? கெட்டியா பிடிச்சுக்கோ. ஹாய். How are you, cutie? Hi, Junnu. Hi, uncle. One week wife ஊர்ல இல்லனாலே round the clock mind அவளையே நினைச்சிட்டு இருக்கேன். Such a darling she is. இனி லைஃப் ஃபுல்லாக அவள் இல்லாமல் தான் வாழணும்னு நினச்சா அப்படியே பிளாங்காக இருக்கு. சம்டைம்ஸ் லைஃப்பில் நம்ம ஒன்று நினைக்கிறோம், வேற ஒன்று நடக்குது. ரீசன் தான் புரியறது இல்லை. ஹாய் மச்சான். ஹாய் மச்சான். ஹாய். வெல்கம் மேன், ஃபேமிலி மேன். யா ப்ளீஸ் டேக் யுவர் சீட். என்னடா எப்போ வந்த? நான் வந்துட்டேன். எனக்கு என்ன வேலை, குடும்பமா குட்டியா, காலையிலே வந்துட்டேன். அப்புறம் வேற ஒய்ஃப் எப்படி இருக்கா? ஸ்லோ மோஷன்ல திரும்புறா. அப்புறம் ஒய்ஃப் எப்படி இருக்கா? ஒய்ஃபை பத்தி பேசினா மட்டும் வாயில ஃபெவிகால் போட்டு ஓட்டின மாதிரி உட்காந்துருங்கடா. ஹாய் சுகன்யா. ஹாய். ஹாய் யாதவ். சார் உள்ள இருக்காரா? உள்ளதான் இருக்காரு. யாரா இருக்காங்களா? இல்ல சார் மட்டும்தான் இருக்காரு. இப்பதான் சாரோட உள்ள ரொமான்ஸ் பண்ணிட்டு வர்றீங்களா? ஐயோ யாதவ், நீங்க வேற ஏன் தேவையில்லாம ஏதாவது கிளப்பி விட்டுட்டு இருக்காதீங்க, போங்க. அவரோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் அப்படியே உங்க மேல வருது. நைட்டு கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு நிமிஷம்மா. ஆதவ், என்ன இது? நான் தான் சொல்லிட்டேன்ல, நெக்ஸ்ட் ஹியரிங்ல கன்ஃபார்மா கிடைச்சிரும். இல்ல அங்கிள், சும்மா இந்த பக்கம் அப்படியே போனா சரி, உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். 2 பேரும் மியூச்சுவலா தானே கொடுத்தீங்க, அப்புறம் என்ன, ஈஸியா கிடைச்சிரும். ஓகேவா? சரி அங்கிள், தேங்க்யூ. நான் வரேன் அங்கிள். நேத்து அப்பா கூப்பிட்டு இருந்தாரு. அப்பா கிட்ட எதுவும் சொல்லல அங்கிள்? இல்ல இல்ல, நான் எதுவும் சொல்லப்பா. எதுவும் சொல்லிக்க வேணாம் அங்கிள், அவர் தெரிஞ்சா ஃபீல் பண்ணுவாரு. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே ஓகே மேன். சரி அங்கிள், நான் வரேன். அப்புறம் அங்கிள், அடிக்கடி பெர்ஃப்யூம் மாத்திட்டே இருங்க, இல்லைன்னா வீட்டில் மாட்டிப்பீங்க. என்ன? இல்ல, உங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருக்கேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சொல்லிருமா. நான் வரேன் அங்கிள், பாய். அது ஒண்ணு இல்லம்மா, நான் சொன்னல, என் ஃப்ரெண்டு லாயர் ஒருத்தரோட பையன். அவன் தான். முன்னெல்லாம் வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் தான் பண்ணுவாங்க, இப்ப வீட்டுக்கு தெரியாம டிவோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோல்ட் ஆன். சூப்பராக ட்ரெஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். மஞ்சள் கலர் ஷூவு, சூப்பரான பின்னாடி. டேய், இங்கே விளாண்டு உனக்கு என்னடா பிரோஜனம்? கடைக்குள்ளே போவோம், குறுக்கு ஓடிட்டு இருக்கிறீங்க. அவனாச்சும் விளையாடுறான், நீ வாயிலேயே விளையாடிட்டு இருக்க. செம்ம மேட்ச் மச்சான், செம்மையா அடிச்சார். தோனி வேற லெவல்டா. இந்த பல்லாங்குழி இதெல்லாம் இங்கே கிடைக்குமா? அது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இவன் நம்பர் கிடைச்சா பாவே. வாவ், திருந்தவே மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. Yes. ஹாய். Hi. இந்த கட்டப்பை ஹேண்ட் பேக்லாம் இங்கே கிடைக்கும். டேய், No, sir. Only these kind of backpacks.
எக்ஸ்கியூஸ் மீ, யா கிரிக்கெட் கிட்ட எங்க இருக்கு? அந்த லாஸ்ட் லெஃப்ட் ட்ராக் சார். ஓகே, தேங்க்யூ. வெல்கம். Yes sir, can I help you? யா, பேட், கிரிக்கெட் பேட், Which bat do you prefer? கிரிக்கெட் பால் பேட். Cricket ball. ஆமா. Okay. English willow bat. Maybe you should give it a try. I hope you like it. சாரி. It's okay. ஆக்சுவலா பாஸ்கெட் பால இப்படி போடணுமா அப்படி போடணுமா? இப்படிதான் சார் போடணும். இந்த பொண்ணு பாவம்டா. Yeah, done. தேங்க்யூ. பத்தல. தேங்க்யூ. You're welcome. உங்க பேரு? பிரார்த்தனா. தேங்க்யூ பிரார்த்தனா. Excuse me. உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்ல இந்த கல்யாணம், ஹனிமூன், கிட்ஸ் இதெல்லாம் உங்க ஃபியூச்சர் பிளான்லயே இல்லையா? புரியலையே. இத வாங்காம போறீங்க? தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு டவுட். நம்ம உடம்புல கிட்னி எங்க இருக்கு? பின்னாடி இருக்கு. அப்புறம் எதுக்கு அதுக்கு கிட்னி கார்டுன்னு பேர் வச்சிருக்காங்க? தெரியலங்க, அது அந்த காலத்துலேருந்தே அப்படிதான் சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் கிடிங். தேங்க்யூ. We are using the same grade materials which they use for NBA. It's a very durable product. There's a lot of colors there. Do you have any offer on this? There's no offer, sir. Okay, I will come again. போடா. Thank you. திரும்பி பாருமா. Hi. ஹாய். நீங்க லாஸ்ட் வீக் கிரிக்கெட் கிட் வாங்குனீங்க. ஆமா, லாஸ்ட் வீக். What do you want now? ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் வீக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ட்ரெக்கிங் போகிறோம். அதான் அப்படியே ஷாப்பிங் பண்ணலான்னு வந்தேன். ட்ரெக்கிங்னு சொல்லி ஃபுட்பால் செக்ஷன்ல என்ன பண்றீங்க? ஃபுட்பால் கூட ரொம்ப பிடிக்கும். மேரிடோனா, ரொனால்டோ, பிலே, மெஸ்ஸி எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஓகே. இது குளிர் நல்லா தாங்கும் மேடம், பட் இது கிட்ஸோடது. ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க ஆக்சுவலாக இன்னைக்கு ஆஃப், நாளைக்கு தான் வருவாங்க. சாரி, ஐ டென்ட் கெட் யூ. இல்லை, நீங்கள் பிரார்த்தனாவை தானே தேடுறீங்க? அவங்க இன்னைக்கு ஆஃப், நாளைக்கு தான் வருவாங்க. இல்லைங்க, நான் ஆஃபர்லாம் போட்டிருக்கேங்க. அதான். யா பாருங்க. இல்லை, ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தீங்களே, அதான் சொன்னேன். இல்லை, நான் ஜஸ்ட் பாஸ்கெட் பால் வாங்க வந்தேன். ஓ, அதான். பாஸ்கெட் பால். ஓகே. ஓகே ஓகே.
பிடிச்சிட்டாளா? எங்க இருக்கா? ஐயோ, இவ எங்க இருக்காளா? ஓ ஷிட், இங்கதான் இருக்காளா? எப்படி சொல்றது? ஹாய், என்ன பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, சாரி. எப்படி சொல்றது? ஆக்சுவலாக நான் எதையும் வாங்குறதுக்காகவோ எதையும் பார்க்கறதுக்காகவோ இங்கே வரல. உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். சொன்னா சில்லியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் வாங்க வந்தேன். மற்ற தடவை எல்லாமே உங்களை பார்க்கறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். தெரியும். தெரியுமா? டே 2லேருந்தே தெரியும். இன்ஃபேக்ட் நீ மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற நிறைய பேர் என்னை பார்க்கறதுக்காக தான் வராங்க. சி, அங்கே பாரு, அந்த அங்கிள் அவரை கூட என்ன பார்க்கறதுக்காக தான் வராரு. அப்புறம் இன்னொருத்தர் கரெக்டாக வெனஸ்டே வந்துடுவாரு. 2-3 பசங்க இருக்காங்க, சாட்டர்டே சண்டே வருவாங்க, ரெகுலராக வருவாங்க. இன்னைக்கு கூட இன்னொருத்தர் இரு காமிக்கிறேன். அங்கே பாரு, தட் ஹெட் பேண்ட் கை. இன்ஃபேக்ட் அவர் வாரத்தில் 3 நாள் வருவார். நான் எதை எடுத்து கொடுக்குறேனோ அதை மட்டும்தான் வாங்கிட்டு போவார். இந்த மாதிரி ஒரு பெரிய சர்வீஸ் செக்டார்ல எதுக்கு அழகான பொண்ணுங்களை வேலைக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? so that people will get attracted. வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு சும்மா போக முடியாதுல்ல, ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. அதனால தான். ஏங்க, நான் எல்லாத்தையும் OLX எல்லாம் போட்டு வித்துட்டு இருக்கேங்க, பாருங்க. ஹலோ, why are you doing this? Why you wasting your money? அதாங்க நானும் சொல்றேன். இங்க வேஸ்ட் பண்ற காசு அட்லீஸ்ட் ஒரு காஃபி ஷாப்ல போய் வேஸ்ட் பண்ணா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு காஃபி குடிச்ச மாதிரி வச்சிருக்கோம்ல. வீக்லி இங்க வர வேணாம், டயர்டா இருக்குங்க. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஓகே, லெட்ஸ் see. நம்பர் கொடுங்க, டெக்ஸ்ட் பண்றேன். உங்களுக்கு ஓகேனா மீட் பண்ணலாம். நம்பர் நோட் பண்ணிக்கோ. ஓகே, சொல்லுங்க. ஹி, யாராவது ஃபோன்ல நம்பர் நோட் பண்ணுவாங்களா? அப்ப எப்படி? இங்க இருந்து பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நான் ஏதோ சொல்றேன், நீ ஃபோன்ல நோட் பண்ணா நம்பர் கொடுக்குது பாருன்னு தப்பா நினைக்க மாட்டாங்க. ஆமா. ஃபோனை உள்ள வை. அப்ப எப்படி? அங்க இருக்கிற ஷர்ட் எடு. ஷர்ட் 9841373169. 9841373169. 9841373169. 9841373169. எங்க போற? 9841373169. 9841373169. 9841373169. Yes. 9841373169. ஹலோ. ஹலோ, நான் தான் பேசுறேன். இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க, இன்னொரு தடவை நம்பர் கொடுக்க மாட்டீங்களோன்னு சொல்லி அப்படியே வந்துட்டேன். நைட்டு கால் பண்ணிட்டா? ஹலோ, நீ ஒன்றும் கால் பண்ண வேணாம், நானே கால் பண்றேன். ஓகே? நீயே கால் பண்றியா? ஓகே ஓகே.
சிப்பா ஹேய் ஹேய் என்ன பண்ணிட்டு இருக்க ஃபோனையே பார்த்துட்டு இருந்தேன்னு மட்டும் போய் சொல்லாத. இல்ல அப்பப்போ தான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். நான் நம்பவே இல்லை நீ கூப்பிடுவேன்னு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மீட் பண்ணலாமா? மீட் பண்ணலாம். காலையில ஒரு 4:30க்கு மீட் பண்ணலாமா? 4:30யா? காலங்கத்துல 4:30க்கு எப்படி? ஏன் வரமாட்டியா? இல்ல வரேன். சும்மா ஏன்னா புதுசா இருந்துச்சு 4:30ன்றது, அதான். அப்படிதான் இருக்கும். வர முடியலன்னா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இல்ல கண்டிப்பா வரேன். லொகேஷன் ஷேர் பண்ணுறேன், காலையில வந்துடு. இங்கதான் கட்டுது, யாருமே காணுமே. எந்த வீடா இருக்கும்? இதான் காட்டுது. ஹாய், குட் மார்னிங். ஹாய். போலாமா? சைக்கிளோட தெரியுமா? தெரியுமே. பார்க்கணும்னு பேசாமலே வர. என்ன பேசுறது? எதுக்கு பார்க்கணும்னு? இல்ல பிடிச்சிருக்கு பார்க்கணும்னு சொன்னேன். என்ன பிடிச்சிருக்கு? ஆக்சுவலா அவ என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டோடனே ஐ லைக் யூர் ஆஸ்ன்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம். உண்மையை சொன்னா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல. அதான் யூஸ்வலா எல்லாரும் சொல்ற மாதிரி. சொல்ல போனோம்னா உன்னை பார்த்த உடனே உன் ஃபேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப கியூட்டா இருந்த. அது மட்டும் இல்லாம நீ அந்த காமெடி பண்ணது, கிட்னி எங்க இருக்குன்னு கேட்டதுக்கு பதிலா ஹார்ட் எங்க இருக்குன்னு கேட்டிருந்தேன்னா இப்படி கை காட்டியிருப்பேன். வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ண. எதுக்கு எல்லாரையும் போல நானும் அதே ரெகுலரா சொல்லணும்? எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே சொல்லலான்னு தோணுச்சு. உண்மையை சொல்லணும்னா ஐ லைக் யூர் ஹேஸ். நீ டீக்கத்தலம்ல அங்கேயும் நடக்கும்போது பின்னாடி அந்த போனை பார்த்தா பொறாமையா இருக்கும். ஐ லைக் யூ தைஸ். நாள் பூரா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஸோ அப்போ என் மேல ஒரு லவ் ஃபீலிங்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு லவ் ஃபீலிங், அவ்வளோதானே? அப்படின்னு சொல்ல முடியாது, பட் கைண்ட் ஆஃப். அது எப்படி சொல்றது, ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு பொண்ணை பார்த்தா பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ் வருமா? வராது இல்லை. பட் அதுவே 7th 8th எல்லாம் படிக்கும்போது ஒரு பொண்ணை பார்த்தா ஒரு ஃபீலிங், ஒரு பட்டர்ஃப்ளை ஃபீலிங், இதெல்லாம் வரும்ல. ஸோ செக்ஷுவலாக மெச்சூர் ஆனதுக்கப்புறம் தான் லவ் ஃபீலிங்கே வருது. உண்மையை சொல்லணும்னா மனுஷனுக்கு செக்ஷுவல் அட்ராக்ஷன் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் லவ். நான் உண்மையை சொல்கிறேன், நிறைய பேர் அதை சொல்கிறதில்ல, அவ்வளோதான். உன் லாஜிக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. செக்ஷுவல் அட்ராக்ஷன் தென் லவ், ஏதோ சொல்கிற. ஓகே, பார்க்கலாம். சென்னைக்கு மிக அருகில் இப்படி ஒரு மலை இருக்கான்னு. சும்மா பொண்ணுங்க பின்னாடி சுத்தினா மட்டும் பத்தாது, 4-5 இடத்துக்கு போனாதான் தெரியும். 4-5 இடமா? இந்த ஒரு இடமே மூச்சு வாங்குது. ஸ்போர்ட்ஸ் கேர்ள் பின்னாடி வந்தது தப்பா போச்சோ. Come on.
டீகத்லான்ல என்ன பார்க்க வர்றது, ஓயிலெக்ஸ்ல சேல் போடுறது இல்லாம வேற என்ன வேலை? ஆஸ் யூஷுவல் எல்லா பசங்க மாதிரி தான். பிஇ படிச்சுட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சாஃப்ட்வேர் ஜாப் போயிட்டு மந்த்லி ஒரு 70-80 earnings, ஒரு குட்டி சேவிங்ஸ். எந்த ஊர் நீ? இதே ஊர் தான். இதே ஊரா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன்னு சொன்ன. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸோட தங்கியிருக்கேன். பட் அப்பா அம்மா 2 பேரும் இங்கே அடையாறில் தான் இருக்காங்க. அப்பா லாயர், அம்மா ஒரு சின்ன பொட்டிக் வச்சுருக்காங்க. ஒரு அக்கா, அவளுக்கு கல்யாணம் ஆகி பெங்களூரில் செட்டில் ஆயிட்டா. அவ்வளோதான். இல்லை, அப்பா அம்மா அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதான் எனக்கு கொஞ்சம் ப்ரைவசி தேவைப்பட்டுச்சு. அதான் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட வந்து தங்கிட்டேன். ஹே, அப்பா அம்மானா சண்டை போட தானே செய்வாங்க. இதுக்கு யாராவது வீட்டிலேருந்து வெளில வருவாங்களா? ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்ல, அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எனக்கும் ஒரு மாதிரியா அன்ஈஸியாக இருக்கும்ல. உன்னை பற்றி சொல்ல. டீகத்லான்ல வேலை, வீடு எங்கே இருக்கு, அம்மா அப்பா எங்கே இருக்காங்க? என்ன இன்னைக்கு இன்டர்வியூ வைக்கிறியா? ஏதாவது ஜாப் வாங்கி தர போறியா என்ன? நீங்கள் கேட்டால் எங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கேள்வி கேட்குற மாதிரி, அதுவே நாங்கள் கேட்டா இன்டர்வியூவா? இறைவா. என்னை பற்றி என்ன? அதே தான், கோயம்புத்தூர், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ, வீட்டுக்கு ஒரே பொண்ணு, ஓ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒரே ப்ரெஷர். அதான் வேலை கிடைச்ச சாக்கில் ஓடி வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டேட் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. நல்லா பேசுற. இந்தா. தேங்க்யூ. Cheers. காஃபி நல்லா இருக்கே. நான் பண்ணல, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணேன். ஓ, அதான் நல்லா இருக்கு. வேற என்னெல்லாம் பிடிக்கும் உனக்கு? என்ன அவசரம் உனக்கு? இன்னைக்கே எல்லாமே தெரிஞ்சுக்கணுமா? ஓ, ஸோ திரும்ப மீட் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலான்றியா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீ அடிக்கடி மார்னிங் டைம்ல இங்கே தான் வருவியா? ஆ, உன்ன மாதிரி யாராவது லூசு பையன் கிடைச்சா வருவேன். சும்மா சொன்னேன், வா. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஏர்லி மார்னிங் ரைட் பிடிக்கும். அப்படியே கிளம்பி வந்துடுவேன். மோஸ்ட்லி ரூம்மேட் வருவா. இன்னைக்கு நீ வரேன்னு சொல்லி அவளை விட்டுட்டு வந்துட்டேன். தேங்க்யூ. வந்தாச்சா? மேலே என்ன, வீடு வரைக்கும் வந்திருக்கேன், வீட்டுக்கு கூப்பிட மாட்டியா? அதானே. ஐயா, சாரி, எங்க ஹவுஸ் ஓனர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், நோ ஃப்ரெண்ட்ஸ், நத்திங். எங்க ஹவுஸ் ஓனரு கொஞ்சம் ஃப்ரீ டைப் தான். இல்லை, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்தது எப்போ மீட் பண்ணலாம்? நாளைக்கே கூட மீட் பண்ணலாம் தான். ஆனா கூப்பிட்ட உடனே வந்துட்டானே நீ நினைச்சிட்டனா? அப்படிலாம் நினைக்க மாட்டேன், நான் ரொம்ப நல்ல பையன். அப்போ இதை கொஞ்சம் உள்ள பார்க் பண்ணிட்டு போறீங்களா? இந்த ஹவுஸ் ஓனருங்கெல்லாம் ஏன் இப்படி ரூல்ஸ் போடுறானுங்க? கண்டிக்கணும். இன்னைக்கு பிடி கிளாஸா? இப்படியே போச்சுன்னா நம்ம உடம்பு தாங்காதே. நம்மால் மாதிரி இருக்கே.
சீக்கிரம் வந்துட்டு? இல்ல பக்கத்துல தான் வீடு, அதான். போலாமா? ஸ்விம்மிங் கிளாஸ். மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் கோச். குட் மார்னிங். மார்னிங். கோச்சா நீ? வேற என்னெல்லாம் பண்ணுவ நீ? வேற எதுவும் இல்ல, இதுதான். அங்க ஒர்க் பண்றேன், இங்க ஃபன் பண்றேன், அவ்வளவுதான். வித்தக்காரி. பேசாம நம்மளும் ஸ்விம்மிங் கிளாஸ் ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான். என்ன? ஓ சாரி. வெயிட் பண்ணு. ஓகே. ஏன் இப்படி பண்ற? என்ன பண்ணாங்க? ஒன்றும் இல்லை, ஆனால் நல்லா பண்றேன். ஓ கொஞ்சம் வெயிட் பண்றியா? டோன்ட் லுக் அட் மை ஆஸ், ஓகே? பாருன்றலாம் பார்க்காதன்றலாம். Do it. Now start taking. கோச், கோச் கொஞ்சம் இங்க வரீங்களா? Do it. Go. என்ன? நான் வேணா கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணட்டுமா? என்னாச்சு? இல்ல சாரி, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் வேற உன்னை ஆன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேனா, இங்க வேற கிட்ஸ் இருக்காங்க, பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க, நல்லா இருக்காதுல்ல. வெளியில வெயிட் பண்ண உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. நான் வெளில இருக்கிறது தான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. தேங்க்யூ. என்ன? I just want to make love to you. Am I disturbing you that much? Yes, coach. எனக்கு எங்க காஃபி? Topic diversion. புடி. நம்ம புடின்னு சொன்னது குடின்னு நினச்சிட்டா போல. சரி. What's this? நானும் ஏதோ கொஞ்சம் காஃபி போடுவேன், அதான் சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு. Thank you. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? What?
இல்லை லவ் பண்ணலாமான்னு கேட்டேன். என்ன திடீர்னு? இதுவே லேட்டு தான். நாளே கேட்டிருந்தேன்னா தப்பாக நினச்சிப்பேன் தான் கேட்கவே இல்லை. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், யோசிச்சு சொல்லிட்டா. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா?